அந்த காலத்தில் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, சிவன் சொத்து, குலநாசனம் அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் அதை மாதிரி சொல்லி பயமுறுத்தலை. ஐயப்பனுடைய பிரசாதத்தை நிறைய பேர் எடுத்துன்னு வராதீங்க, வீட்டுக்கு எடுத்துன்னு வராதீங்க, வீட்டில் வச்சா நல்லா இருக்காது, வீடு நல்லா இருக்காது, இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன முதல் எபிசோட்லேயே, ஐயப்பன் மூட நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்ட தெய்வம். ஐயப்பன் சித்தர். சித்தருக்கு மூட நம்பிக்கை கிடையாது, ராகுகாலம் கிடையாது, யமகண்டம் கிடையாது, அமாவாசை கிடையாது, பௌர்ணமி கிடையாது. அதனால் யார் என்ன பயமுறுத்தினாலும் நீங்கள் பிரசாதத்தை தைரியமாக வீட்டுக்கு எடுத்து வரலாம். நெய்யை வச்சு தைரியமாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், வயசானவங்களுக்கு கொடுக்கலாம். சர்வரோக நிவாரணம் என்று சொல்லி இந்த கல்யாணம் குன்றில் எதுக்கு கல் போடுறது அப்படின்னா, அந்த மகிழ்ச்சியோட பூத உடல் பெருசாக இருக்குது, பயங்கர பெருசு. அவளோட ராட்சசியோட உடம்பு இல்லை, மிகப்பெரிய உடம்பு. இப்போது இந்த உடம்பு ஒரு குழியில் விழுது, அந்த குழியை மூடணும் இல்லை. அதனால் தேவர்கள் 33 கோடி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஐயப்பன் உட்பட அந்த கல்லை எடுத்து போட்டு அந்த உடம்பை மறைச்சாங்க.